ராஜ்குமார் ஹியர். ஹோப் யூ ஆர் ஃபைன். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் போட்டிருந்தோம், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி போட்டிருந்தோம், கோயம்புத்தூர் பேஸ்டாகவே போட்டுட்ருந்தோம். இப்போ சென்னையில் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக், கோட் நம்பர் 1113. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ங்கிறது சென்னை கிடையாது, சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்டர். பட் இது ஒரு நல்ல சிறப்பான காலேஜ். ஓகே, இப்போ இதோட ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி அருந்ததியர், எஸ்டி பார்க்க போகிறோம். ஸோ இதையும் உங்களுக்கு ஒரு சாய்ஸாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் ஒரு சாய்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன இருக்க போகிறதுங்கிறது மட்டும் நான் சொல்ல வர்றேன் உங்களுக்கு. சிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், அது ஓசி மினிமம் 177.5க்கு முடிஞ்சிருக்கு, 183ல் ஆரம்பித்து. பிசியில் 176.5க்கு ஆரம்பித்து 173.5க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ ஓசி அண்ட் பிசிக்கு இந்த சிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்சி நோ சான்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இசியிலேயே அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, இஏன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பிசி மினிமம் 175.5க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் எப்படின்னு தெரியலை, கட் ஆஃப் 4 மார்க் அதிகமாக இருந்துச்சுன்னா ரவுண்ட் 2ல் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் இசிஇ அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி படிக்க விருப்பப்படுறவங்க பிசியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சாய்ஸ் லிஸ்ட்டில் இதை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நார்மல் இசிஇ கிடையாது, இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ட்ரிபிள் இஸ் அவைலபிள் ஃபார் ஓசி 185க்கு ஆரம்பித்து 173.5க்கு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பிசியும் 173.5க்கு ஆரம்பித்து 168.5க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ ட்ரிபிள் பிசி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இஸ் இவிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்லேயே விஎல்எஸ்ஐ டெக்னாலஜி, அது ஓசிக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பிசிக்கு ஆன சான்சஸ் இருக்குது. பிசிக்கு 176.5ல் ஆரம்பித்து 169க்கு தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அது கண்டிப்பான முறையில், ஏன்னா 10 மார்க் ஏரியா அது கட் ஆஃப். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் நல்ல சாய்ஸாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடி சொன்ன மாதிரி ஃபில் ஆயிரும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு ஓசி அண்ட் பிசி ரெண்டுத்துலையுமே அவைலபிள் இருக்குது. ஒரு 165, 170 எடுக்கிற கேண்டிடேட்ஸ் நீங்கள் மெக்கானிக்கல் இந்த காலேஜில் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எண்டப் பண்ண விரும்புகிறேன். ஓசி அண்ட் பிசி பார்த்திங்கன்னா, ஓசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள்இ, சிவில், மெக்கானிக்கல் மூணுமே இந்த காலேஜில் ஆப்ஷனபுளாக ஈஸியாக கிடைக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றது ரொம்ப கஷ்டம்தான், நெக் ஆஃப் த மூமெண்ட். பிசிக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. பிசிக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக்ஸ் விஎல்எஸ்ஐ டிசைன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஈஸியிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு 3 கோர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. பிசி கேண்டிடேட்ஸ் இதில் ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் தவிர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அண்ட் விஎல்எஸ்ஐ ரெண்டுமே கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் சாய்ஸில் மேக்கப் பண்ணிக்கோங்க. எம்பிசி இஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்ஷன். பார்த்திங்கன்னா எம்பிசியில் எல்லா பிரான்ச்சஸுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, எக்ஸப்ட் சிஎஸ்சி இல்லாமல் இசியும் சிஎஸ்சியும் ரொம்ப டவுட்டு, ஏஐடிஎஸும் ரொம்ப டவுட்டு. ஸோ மற்றது அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டமும் ரொம்ப டவுட்டு. மற்ற எல்லாமே எம்பிசிக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் கட் ஆஃபை நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கட் ஆஃப்லேருந்து மினிமம் கட் ஆஃப் போட்டிருக்கேன், 2023-24 தெளிவாக போட்டிருக்கேன். பிசி முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு சிஎஸ்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் இல்லை. அதே மாதிரி ஏஐடிஎஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கஷ்டம். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, எஸ்சி அருந்ததியர், எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 150 அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இந்த காலேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இந்த காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு வேறு எதுலையாவது ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்சிஏ அருந்ததியர், எஸ்டி கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு பிஎஸ்ஜிலோ, குமரகுருலையோ, ஸ்ரீ கிருஷ்ணாலையோ, இல்லை சென்னை இன்ஸ்டியூட்லேயோ, எஸ்எஸ்என்லேயோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. வேறு ஏதாவது கவர்மெண்ட் காலேஜ் இருந்தால் சூஸ் பண்ணிக்கோங்க. பிசி அண்ட் எம்பிசிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. நல்ல கட் ஆஃபில் தான் பிசியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நல்ல கட் ஆஃபில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பிசி அண்ட் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு சூப்பர் வாய்ப்பு. பிசி கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் 2 புது கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்கிறதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில்
அதே தான் பேரலாக எம்பிசிலையும் அதே கிடைக்க போகுது. அவங்களுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் கிடைக்க போகுது. எலக்ட்ரானிக்ஸில் வந்து 2 கோர்சஸ், அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, விஎல்எஸ்ஐ டெக்னாலஜி, டிசைன் டெக்னாலஜி 2மே வந்து கிடைக்க போகுது. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது. இசி டிபார்ட்மெண்ட் தான் அதுவும். பட் அந்த நேம் சேஞ்ச் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கலாம் எடுக்கிறதுக்கு. ஆனால் நம்பி எடுக்கலாம். உங்களுக்கு வந்து என்பி அக்ரிடேட்டட் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ், நல்ல பழமை வாய்ந்த காலேஜ், நல்லாயிருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதை நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணலாம். இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்ஷன், உங்களோட ஆப்ஷன் லிஸ்ட்டில், சாய்ஸில் நல்ல லிஸ்ட்லேயே வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை சென்னையில் எடுக்க போகிறீங்க, இஃப் யூ ஆர் ஃப்ரம் விழுப்புரம், வேலூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கீங்க, சேலம்லேருந்து கூட வருவாங்க, சென்னையில் வேணும் அப்படிங்கிறப்போ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் எடுத்துக்கலாம். ஓகே, இஃப் தட் இஸ் எனி டவுட் யூ கேன் கால் மீ அட் எனி டைம். தேங்க்யூ.